أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا حضر القسمة أولو القربى واليتامى والمساكين فارزقوهم منه وقولوا لهم قولا معروفا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أحب الناس إلى الله أنفعهم للناس وأحب الأعمال إلى الله شروه تدخل على مسلم وصدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்களின் மீதும் சுஹதாக்களின் மீதும் சாலிஹீன்களின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் நாம் அனைவரையும் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களாக பிறக்கச் செய்து பல நன்மாராயமான காரியங்களை ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டுப்படுத்தியிருக்கிறார். அந்த காரியத்திலே மிக முக்கியமான ஒரு காரியம் அல்லாஹ்வினுடைய குணமுமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணமான மற்றவர்களினுடைய துயர்களை துடைக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு குணத்தை ரப்புல் ஆலமீன் நம்முடைய முஸ்லிம் சமுதாய அனைத்து மக்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறார். பொதுவாக ரப்புல் ஆலமீனுக்கு அல் ஜப்பார் என்ற ஒரு பேர் இருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் அல் ஜப்பார் என்ற ஒரு பேர் இருக்கு. அந்த அல் ஜப்பார் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா அடக்கி ஆளுபவன் என்ற ஒரு அர்த்தம். இது வெளிப்படையான ஒரு அர்த்தம். ஃபுகஹாக்கள் சொல்லக்கூடிய இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அல் ஜப்பார் என்று சொன்னால் மற்றவர்களினுடைய துயரை துடைக்கக்கூடியவன், மற்றவர்களினுடைய துயரை துடைக்கக்கூடியவன் என்ற இன்னொரு பொருளையும் இந்த ஜப்பார் என்ற வார்த்தைக்கு ஃபுகஹாக்கள் தருகிறார்கள். இந்த ஜப்பார் என்ற வார்த்தைக்கு பொருளாக ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு பல சமயங்களிலே அவர்களுடைய உள்ளத்தில் கவலை கவலைகள் ஏற்படும் போது அல்லாஹ் அவர்களுக்கு நிவாரணம் செலுத்தியிருக்கிறார். அவர்களுடைய துயரை துடைப்பதற்காக பல செய்திகளை அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் போது, அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்யும் போது பெருமானாருக்கு உள்ளம் தாங்கல. நம்ம பிறந்த மண்ணாச்சே, பிறந்த ஊராச்சே, இந்த ஊரிலிருந்து நம்மளை வெளியேற்றப்படுறோமே, நம்ம வெளியூருக்கு போனா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு இயக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துல வருது. அப்ப ரப்புல் ஆலமீன் பெருமானாருடைய உள்ளத்தினுடைய அந்த கவலை துடைப்பதற்காக ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறார். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். நீங்க வெளியூருக்கு சென்றாலும் நிச்சயமாக இதே ஊருக்கு வெற்றியோடு உங்களை நான் திரும்ப வரச் செய்வேன் என்பதாக ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தந்து வழி அனுப்புகிறார். இதுதான் துயர் துடைக்கக்கூடிய ஒரு குணம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, எனக்கு ஒரு சிறந்த துஆவை கற்றுக் கொடுங்களேன், இருக்கிற துஆவிலே ஒரு சிறந்த துஆவை எனக்கு கற்றுக் கொடுங்களேன்னு கேட்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள். இரண்டு சஜ்தாக்களுக்கு மத்தியிலே ஒரு அமர்வை நம்ம உட்கார்றோம் பார்த்தீங்களா, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலமும் இந்த துஆவை ஓதி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வர்ஸுக்னி அப்படின்ற இந்த
இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஜ்தாக்களுக்கு மத்தியிலே அமரக்கூடிய அமர்வுகளை ஓதி கற்றுக் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன வார்த்தைகள் அடங்குது? அல்லாஹும் மக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, எனக்கு நீ அருள் புரிவாயாக, வஜ்புர்னி, இந்த வஜ்புர் அப்படின்னு சொன்னா நம்ம சொன்னோம்ல ஜப்பார் என்ற வார்த்தைக்கு நிவாரணம் கொடுத்தல் என்ற ஒரு பொருள் இருக்குதுன்னு, அந்த வஜ்புர்னியை தான் பெருமானார் கேட்கிறாங்க. என்னுடைய கவலை கடந்திருக்கு, நீ எனக்கு நிவாரணம் அளிப்பாயாக. அதுக்கு தான் இந்த வஜ்புர்னி என்ற பொருள். வஹதினி, எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக, வர்சுக்னி, எனக்கு நீ ரிஸ்கை வழங்குவாயாக. அனைத்து மனிதர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் இந்த ஒரு துஆவின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டார்கள். அந்த சஹாபியிடத்துல இதை விட ஒரு பெரிய சிறந்த துஆ இந்த துஆவை செய்யணும்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாங்க. அப்ப இந்த நிவாரணம் கொடுப்பது என்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு குணமாக இருந்தது என்பதைத்தான் நாம் இந்த வசனங்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணமும் அவ்வாறு தான் இருந்துச்சு. பொதுவாக ஒரு சஹாபிய கவலையோடு இருக்கிறாங்க, அல்லது அவர்களுடைய உறவினர்கள் யாரேனும் மரணித்து விட்டார்கள், அல்லது அவர் ஒரு கடன் சுமையில மாட்டி தவிக்கிறார்கள் சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா உடனடியாக அவர்களிடத்துல சென்று அவர்களுக்கு தன்னால் என்ன பயனளிக்க முடியுமோ, தன்னால் என்ற அளவு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சஹாபி ரொம்ப கவலையோடு வந்து உட்கார்றாங்க. இதை பார்த்த உடனே பெருமானார் உடனே அவர்கிட்ட எந்திரிச்சு போய், என்னப்பா ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கிற, ஏன் உன் முகம் இவ்வளவு வாடி இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு கடன் கஷ்டங்கள் இருக்குது, வாழ்க்கையில பல கவலைகள் இருக்குது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால் அப்படின்ற இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த துஆவினுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ், இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், என்னுடைய கவலையிலிருந்தும் என்னுடைய இயலாமையிலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக. மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், என்னுடைய சோம்பேறித்தனத்தை விட்டும் என்னுடைய இயலாமை தனத்தை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. மினல் ஜுப்னி வல் புக்ல், கஞ்சத்தனத்தை விட்டும் அதே போல கோழைத்தன்மையை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, வஅஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால், என்னுடைய கடன் சுமையை விட்டும் மனிதர்கள் என்னை அடக்கி ஆளுவதை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக இந்த துஆவை சொல்லிக் கொடுக்கிறாங்க. இந்த துஆல பல கருத்துக்கள் பல அர்த்தங்கள் பதிந்திருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுதலை கற்றுக் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க பார்த்தீங்களா, கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால், என்னை அடக்கி ஆளுபவர்களை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. இன்னைக்கு இதுதான நம்முடைய அரசியல் ஆட்சி காலத்துல நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு சமுதாயத்துல பல மாணவர்கள் பல இளைஞர்கள் தன்னுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி ஒரு தேர்வை எதிர்த்து, ஒரு நீட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வை எதிர்த்து அமைதியான முறையில் ஒரு போராட்டத்தை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அரசியல் கொடுமைக்காரர்கள் என்ன செய்யறாங்க, அந்த அமைதியான போராட்டத்தை அதற்கு முறையில் கையாண்டு அவர்களை அங்கேருந்து துரத்துவதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அனைத்து காரியங்களையும் செய்கிறார்கள் என்றால், இது போல பல சூழ்நிலைகளை பல முஸ்லிம்கள் ஏற்கனவே சந்தித்து விட்டார்கள். இருந்த போதிலும் முஸ்லிம்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு துவா இந்த துவா, என்னை அடக்கி ஆளுபவர்களை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. நமக்கு அதுபோல ஒரு சூழல் முஸ்லிம்களுக்கோ அல்லது பொதுவான அனைத்து சமுதாய மக்களுக்கோ இப்படி ஒரு அரசியல் மூலியமாக ஒரு ஆதிக்கம் செலுத்துவது மூலியமாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த துஆவை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு
கற்றுத் தந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் சின்ன வயசுலேயே அவருடைய தாயார் மரணிச்சிடுறாங்க. அவருடைய தந்தை உஹது போர்ல மரணிச்சிடுறாங்க. அப்ப அந்த ஜனாசால கலந்துக்கும் போது, பெருமானார் கலந்துக்கும் போது, அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையுடைய முகத்தை தொடர்ந்து பார்க்கறாங்க, அழுகுறாங்க, திரும்ப மூடுறாங்க, திரும்ப தொடர்ந்து பார்க்கறாங்க, அழுகுறாங்க. அவங்களால கவலை தாங்க முடியல. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி அணைத்து சொல்கிறார்கள், உன்னுடைய தந்தை உன்னை விட்டு பிரிந்து போய்விட்டதா நீ நினைக்காத. அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா நேரடியாக பேசினான். என்ன பேசினான்? புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அவங்களிடத்துல நேரா அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மரணித்ததற்கு பிறகு உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, நான் திரும்ப உயிரோட போயிட்டு திரும்ப நான் மரணிக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த விஷயத்தை தவிர வேற எதை வேண்டுமானாலும் கேளு, நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வே உன்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில சொல்றாங்க, உன்னுடைய தந்தை போயிட்டாருன்னு நீ கவலைப்படாத, என்ன வேணும்னா உன்னுடைய தந்தையா நீ எடுத்துக்கோ. பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தை, என்ன வேண்டுமானாலும் உன்னுடைய தந்தையாக நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பலர்கள் பொதுவாக என்ன செய்வோம், இன்னைக்கு ஏதாவது மௌத்து வீட்டில் ஏதாவது ஒரு நடந்துருச்சு, அவங்களுக்கு போய் என்ன பண்ண, அவனுக்கு அண்ணனா இருக்க, உனக்கு நான் அத்தாவா இருக்கிறேன்னு சொல்லி வார்த்தையால சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில பங்கெடுப்போமான்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப கம்மியான நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொல்லக்கூடியது வார்த்தை அல்ல, ஒரு வாக்காக அவர்கள் வாழ்ந்து காமித்தார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹுடைய தந்தை இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பெரிய கடனை இழுத்து வச்சுட்டு மரணிச்சுட்டாங்க. இப்ப அந்த கடன் மகனிடத்துல கழுத்தை நெரிச்சு நிக்குது. இந்த மகன ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 6 சகோதரிகள், சின்ன சின்ன சகோதரிகள் இருக்கிறாங்க. இப்ப ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. 2 தோட்டம் அவங்களுக்கு இருக்குது. அந்த 2 தோட்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து பேரிச்சம்பழத்தையும் எடுத்து போய் கடன் அடைச்சாலும் அவங்களுடைய கடன் அடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். இப்ப பெருமானார் இடத்துல வராங்க. பெருமானார் இடத்துல யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த மாதிரி 30 வருஷத்தை எனக்கு கடன் இருக்கு. எத்தனை? 30 வருஷத்தை எனக்கு கடன் இருக்கு. இந்த 30 வருஷத்தை அப்படின்னு சொன்னா மதீனாவில் அளக்கப்படக்கூடிய ஒரு அளவு இன்னைக்கு கிலோவுக்கு ஏறத்தாழ 5700, கிட்டத்தட்ட 5.25 டன் அளவு பேரிச்சம்பழத்துடைய அளவு எனக்கு என்னுடைய தந்தை கடல்ல வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, வாங்க அவரிடத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப பெருமானார் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களை அழைச்சிட்டு வாங்க நம்ம போய் உதவி செய்வோம், அவகாசம் கேட்போம். இதெல்லாம் ஒரு பண்பு. இன்னைக்கு நம்ம இடத்துல ஒருத்தர் கடன் இருக்குது, எனக்காக ஜாமீனுக்கு வாங்க, அல்லது எனக்காக ஒரு நல்லவர் தெரிந்தவர் கேட்கிறாங்கன்னு சொன்னா நம்மளால முடிந்த அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்தை நிவாரணம் செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் அந்த யூதரிடத்துல கேட்கிறாங்க. இப்ப அவருடைய கடனுக்கு 1 வருட காலம் நீ அவகாசம் கொடு. இப்ப யூதர் சொல்றாரு, அதெல்லாம் முடியவே முடியாது, கண்டிப்பா அவர் செலுத்தி ஆகும் இப்பவே. சரிப்பா, கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தி பாக்குறாங்க. திரும்ப கேட்கிறாங்க, எப்ப அதுல ஏதாவது கொஞ்சம் தள்ளுபடியாவது நீ பண்ண. முடியவே முடியாத அவர் முழு கடனையும் கொடுக்கணும். அதே தோட்டத்துல கொஞ்ச நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொஞ்ச நேரம் தூங்கி நின்றுச்சு வராங்க. அப்பயாவது அவருடைய உள்ளம் ஏதாவது கடிஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு திரும்ப கேட்கிறாங்க, எப்பயாவது கொஞ்சம் கடன்ல ஏதாவது சிபாரிசு பண்ண. அப்பயே அவர் சொல்றாரு, என்னுடைய கடன்ல எந்த குறைபாடும் செய்ய முடியாது, இது மொத்தமா செலுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லிடுறாரு. அப்ப உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சி ஒட்டுமொத்த தோட்டத்துல இருக்க அனைத்து காய்கறிகள் எல்லா பேரிச்சம்பழங்களையும் கொண்டு குவியல்களாக அடுக்கி வச்சுட்டு என்னை கூப்பிடுன்னு சொல்றாங்க. இவரும் எல்லா குவியலும் அடுக்கி வச்சுட்டு பெருமானாரா கூப்பிடுறாங்க. இப்ப பெருமானார் இருக்கிறதுலேயே பெரிய குவியலா எதை இருந்துச்சோ அதுல இருந்து எடுத்து கடனை யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ கொடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் கடனாளியா நின்னாரு பாத்தீங்களா, அவருக்கும் மொத்த கடனையும் கொடுத்துட்டாங்க. பிறகு வேற யார் யார் இடத்துல கடன் இருக்குதோ எல்லாரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அந்த அனைத்து நபர்களுக்கும் கடன் போய்விட்டது. அப்ப அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்துல வருது, இதுல இருக்கிற எல்லா பேரிச்சம்பழமும்
காலியானாலே எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா என்னுடைய கடன் எப்படியாவது அடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கு. என் குடும்பத்துக்கு கூட தேவையில்லைன்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வந்துடுச்சு. ஆனா இந்த ஒட்டுமொத்த கடனையும் அடைத்ததற்கு பிறகு 17 வருஷத்து 30 வருஷத்துல பாதிக்கு பாதி அளவு அந்த இடத்தில் மீண்டு போனது என்பதாக வரலாற்றில் நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தின் மூலமாக அனைத்து கடனும் அடைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஒரு மனிதர் கடனாலோ அல்லது கஷ்டத்தாலோ துயரப்பட்டால் அவருக்கு நம்மால் இயன்றாலோ ஒன்னவருடைய கடன் அடைக்கணும் அல்லது கடன் அடைக்கிறது உதவியாவது செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரியப்படுகிறது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை முழுக்க அவங்க தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. நிக்கா முடிச்சுட்டு வராங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. நிக்கா முடிச்ச பிறகு இவங்க பெருமானார் அவரிடத்துல கேட்கிறாங்க, எப்பா நீ யாரப்பா நிக்கா முடிச்ச? ஏன்னா அரபு தேசத்துல கன்னி பெண்ணே நிக்கா முடிப்பாங்க. ஏற்கனவே நிக்கா முடிஞ்சு விவாகரத்தானவங்க அல்லது தலாக்கிடப்பட்டவங்க அல்லது கணவன் இறந்த பெண்மணிகள் இவங்களே நிக்கா முடிப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு, நீ யாரப்பா நிக்கா முடிச்சன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, இது மாதிரி ஒரு மூத்த பெண்மணி, ஏற்கனவே நிக்கா முடிந்த ஒரு பெண்மணியை தான் நான் நிக்கா முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெருமானார் கேட்கிறாங்க, ஏன்பா நீ சிறு வயசு தானே, உனக்கு இது முதல் நிக்காக தானே, அப்ப நீ ஒரு கன்னி பெண்ணா பார்த்து நிக்கா முடிச்சிருந்தா உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்னு கேட்கும் போது அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய வீட்டில எனக்கு 6 சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். அப்ப என்னுடைய மனைவியும் நான் கன்னி பெண்ணா கட்டிட்டு வந்தேன்னு சொன்னா அவங்களும் அந்த சின்ன பிள்ளைகள ஒன்னா எல்லாருக்கும் ஒரே பிரச்சனைகளும் அடிதடி சண்டையா மாறிடும். அப்ப என்னுடைய தங்கச்சிகளை பராமரிப்பதற்காக அவர்களுடைய தேவைகளை சரி செய்வதற்கு விதமாக இந்த பெண்மணியை நான் நிக்கா முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லும் போது பெருமானார் அவர்கள் இவர்கள் செய்த இந்த முடிவை பாராட்டினார்கள். தன்னலத்தை விட தன்னுடைய சகோதரிகளின் நலத்தை கவனிச்சாங்க. பார்த்தீங்களா, தான் நினைச்சிருந்தா சிறு வயசு ஒரு கன்னி பெண் நிக்கா முடிச்சுட்டு சந்தோஷமான வாழ்க்கை துவங்கி இருக்கிறான், கடலெல்லாம் அணைந்து விட்டது. ஆனா இந்த மனிதர் தன்னுடைய நலத்தை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சகோதரிகள் குடும்பத்தார்களின் நலத்தை குறித்து அவருடைய வாழ்க்கையில ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸினுடைய விளக்கம் இதுதான். மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், அல்லாஹ்விற்கு மிக பிரியமான மனிதர்கள் யார் என்றால், தன்னால் மனிதர்களுக்கு பயனளிக்க கூடியவர்களே, தன்னால் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களே, இவர்களைத்தான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதே போல மக்கள் அமல்களிலே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமல் எது என்றால் முஸ்லிம்களினுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதுதான், மற்றவர்களுடைய உள்ளத்தை மகிழ்விப்பது தான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அமல், சிறந்த அமல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். என்றால் ஒரு முஸ்லிம் என்பவர் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். வெறுமனே சாதாரணமா நம்முடைய வேலையை பார்த்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், எந்திரிச்சோம், பிள்ளை குட்டி பெற்றோம், இப்படின்ற ஒரு வாழ்க்கை இஸ்லாமியர்களுக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. இன்று டெல்லியில பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்திலும் பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஒரு தேர்விலே பல மாணவிகள் பல மாணவர்கள் தற்கொலையிட்டு சமுதாயத்தில் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது எதிர்காலத்து இளைஞர்கள். ஏன் இந்த கஷ்டம் என்னைக்கு தெரியுமா நமக்கு புரியும்? இன்னைக்கு நீட் தேர்வு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாம் இன்னைக்கு வீடியோல உட்கார்ந்து ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டா, நான் நீட்டெல்லாம் நான் படிக்கல, அது எனக்கு அந்த எக்ஸாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இது எப்ப தெரியுமா உங்களுக்கு பாதிக்கும்? நாளைக்கு உங்களுடைய குழந்தைகள் யாராவது ஒருத்தவர் மருத்துவ கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக வேண்டி செலவழித்து துயரப்பட்டு கடைசி நேரத்தில் இந்த நீட் தேர்வு எழுதி அதிலேருந்து தோல்வியை சந்திக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்பதான் இது உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய வலி என்னன்றது புரியும். இன்னைக்கு காணொலியா தெரியலாம், இன்னைக்கு பல மாணவர்களுடைய போராட்டம் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு செய்தியாக தெரியலாம். ஆனா உண்மையான முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும்?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் மற்றொரு முஃமினுக்கு கட்டிடத்தை போன்றவராவார். ஒரு கட்டிடம் என்பது ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உரிய விஷயத்துல உதவியா இருக்கும். ஏதாவது ஒரு பங்கு நம்ம அதுக்காக வேண்டி பேசணும், அதுக்காக வேண்டி கவலைப்படணும், கடைசி பட்சமாக அதுக்காக வேண்டி நம்ம துஆ செய்யணும். அதுக்கு தான் இந்த துஆவை நான் கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரிர் ரிஜால். கடைசியில சொன்ன வார்த்தை, அடக்கி ஆளுபவர்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தருள் புரிவாயாக, என்னுடைய பெரும்பாலான கடனை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக, கோழத்தனத்தை விட்டும் இயலாமையை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. அப்ப இந்த துஆவையாவது கடைசி பட்சமாக சமுதாய மக்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய முஸ்லிம்களாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். நம்மள யாராவது ஒருத்தவருடைய துஆ கபூலாக்கப்பட்டாலும் அந்த இளைஞர் சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக வெற்றியருள் புரிவார். எனவே அல்லாஹ்விற்கு பிரியமான மனிதர்கள் யார் என்று கேட்டால், மற்ற மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்களே அவர்கள் தான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான மனிதர்கள். அதே போல அல்லாஹ்விற்கு மிக பிரியமான காரியம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய காரியத்தை தான் ரப்புல் ஆலமீன் நேசிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அந்த இளைஞர்கள் எதற்காக வேண்டி போராட்டம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த போராட்டத்திலே வெற்றியை தந்தருள் புரிவானாக, நல்ல ஒரு ஆட்சியை நமக்கு தந்தருள் புரிவானாக, நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு